ஈஸியாக கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கை நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் பீசஸாக இருக்கணும். இந்த பீசஸ்லாம் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உப்பு, 1/2 டம்ளர் தண்ணி. காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். அளவாக சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பெருங்காயத்தூள். ஸ்டவ் ஆன் பண்ணி காய் வேக விடலாம். காய் பாதியாக வெந்த பிறகு புளி தண்ணி நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த புளி தண்ணி சேர்த்தா தான் அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். புளி தண்ணி சேர்த்த பிறகு இந்த அளவுக்கு காய் வெந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை. வெந்த கருணக்கிழங்கு ஒன்று ஒன்றா தவாவில் சேர்த்து நல்லா திருப்பி போட்டு செவக்க வறுத்து எடுத்திங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கருணக்கிழங்கு வறுவல் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான கருணக்கிழங்கு வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.